வணக்கம் நண்பர்களே! இலக்கு வெற்றிப்படி கட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அறிவை வளர்ப்போம், வெற்றியை அடைவோம். வாருங்கள், இன்றைய பயனுள்ள பாடத்தை தொடங்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. 120 வினாக்கள் இருக்கு. இந்த இயல் 1ல இந்த 120 வினாக்களை மட்டும் பார்த்தால் போதும். தேர்விற்கு உறுதியாக கேட்கப்படும் வினாக்கள். 6ஆம் வகுப்பு இயல் 1. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 2வது வினா, பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். 3வது வினா, சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன். 4வது வினா, பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? புரட்சிக்கவி, பாவேந்தர். 5வது வினா, பாரதிதாசன் தம் கவிதைகளில் எந்த கருத்துக்களை உள்வாங்கி பாடுகிறார்? பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. 6வது வினா, பாரதிதாசன் பெற்றோர் யார்? தந்தை கனகசபை, தாய் லட்சுமி அம்மையார். 7வது வினா, பாரதிதாசன் பிறந்த ஆண்டு? 1891 ஏப்ரல் 29 புதுவையில பிறந்தாரு. 8வது வினா, பாரதிதாசன் படைப்புகள். விடை: குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழியக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. 9வது வினா, தமிழே உயிரே வணக்கம் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். 10வது வினா, அமுதம் மிகவும் இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது, அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்களுக்கு இணையானது. எதுனா உயிருக்கு இணையானது. 11வது வினா, தமிழுக்கும் நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான போன்றது, நீர் போன்றது. 12வது வினா, தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஆகும், ஊர். 3வது வினா, தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல வலிமிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான போன்ற கருவி அப்படின்னா வேல் போன்ற கருவி. 14வது வினா, தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் போன்றது, தேன் போன்றது. 15வது வினா, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். 16வது வினா, ஏற்றத்தாழ்வற்ற அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். 17வது வினா, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். 18வது வினா, நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் உருவாக்கிய. 19வது வினா, சமூகம் என்னும் சொல்லின் பொருள் மக்கள் குழு. 20வது வினா, விளைவு என்னும் சொல்லின் பொருள் வளர்ச்சி. 21வது பொறுத்துக. விளைவுக்கு நீர், இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், புலவருக்கு வேல். 22வது வினா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? அமுதம், நிலவு, மனம். 23வது வினா, பாரதிதாசன் காலம் என்ன? 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. 24வது வினா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இங்கு கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் மற்றும் நூல் பெயர்? ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், நூல் கனிச்சாறு. 25வது வினா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி,
ஒளி தோன்றி வளர்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். 26வது வினா. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். 27. பெருஞ்சித்திரனார் சிறப்பு பெயர் பாவலரேறு. 28வது வினா. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை? நூறாசிரியம், உலகியல் 100, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, என்சுவை 80, கனிச்சாறு, பள்ளி பறவைகள், மகபுகு வஞ்சி. 29வது வினா. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? தேன்மொழி, தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு. 30வது வினா. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 31வது வினா. கனிச்சாறு டேஸ் நிறைந்த பாடல்களை கொண்டது? தமிழ் உணர்வு. 32வது வினா. பெருஞ்சித்திரனார் பெற்றோர் யார்? தந்தை துரைசாமி, தாய் குஞ்சம்மாள். 33வது வினா. பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர்? சேலம் மாவட்டம், சமுத்திரம். 34வது வினா. பெருஞ்சித்திரனார் பிறந்த ஆண்டு? 1933. 35வது வினா. ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள்? கடல்கோள். 36வது வினா. மேதினி என்னும் சொல்லின் பொருள்? உலகம். 37. ஊழி என்னும் சொல்லின் பொருள்? நீண்டதொரு காலப்பகுதி. 38. உள்ளப்பூட்டு என்னும் சொல்லின் பொருள்? உள்ளத்தின் அறியாமை. 39வது வினா. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்? மேன்மை அடையலாம். 40வது வினா. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது? மேதினி. மேதினி அப்படின்னா உலகம்னு அர்த்தம். 41வது வினா. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 42வது வினா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார்? பாரதியார். 43வது வினா. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். 44வது வினா. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். 45வது வினா. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை? உயிர்மெய். 46. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமையும்? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமையும். 47வது வினா. வலஞ்சுழி எழுத்துக்கள் எவை அப்படின்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. 48வது வினா. தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். 49வது வினா. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழ்ங்கிற சொல்லு தொல்காப்பியம், தமிழ்நாடுங்கிற சொல்லு சிலப்பதிகாரம். இங்கதான் முதல்ல இடம்பெற்றிருக்கு. 50வது வினா. தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பர் தேவாரம். 51வது வினா. தமிழுடன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். 52வது வினா. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். 53வது வினா. தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். 54வது வினா. 8 தொகையும் 10 பாட்டும் டேஸ் இலக்கியங்கள் ஆகும்? சங்க இலக்கியங்கள் ஆகும். 55. திருக்குறள், நாலடியார் முதலியவை அறநூல்கள். 56வது வினா. பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 7 நிலைகளை கொண்டுள்ளது. அவை என்னென்ன அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்.
57வது வினா மா என்ற சொல் எத்தனை பொருள்களை தருகிறது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. 58வது வினா தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ். 59வது வினா எண்ணத்தை வெளிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும். இயற்றமிழ். 60வது வினா உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழ் ஆகும். இசைத்தமிழ். 61 உணர்வில் கலந்து வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும். நாடகத்தமிழ். 62 தமிழ் கவிதை வடிவம் யாவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். 63வது வினா ஆள், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? இலை. 64வது வினா அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் கீரை. 65வது வினா அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன அப்படின்னா புல். 66வது வினா நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன அப்படின்னா தாள். 67 மல்லி செடியின் இலைப்பெயர் என்ன? தழை. 68வது வினா சப்பாத்தி கள்ளி, தாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? மடல். 69வது வினா கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? தோகை. 70வது வினா பனை, தென்னை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? ஓலை. 71 கமுகு அதாவது பாக்கு, பாக்கு மரத்தின் இலைப்பெயர் என்ன? கூந்தல். 72வது வினா மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும். எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். 73வது வினா வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலித்தொகை, திருக்குறள். 74வது வினா உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. 75வது வினா பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. 76 வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. 78 கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு. 79வது வினா உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், கிளவியாக்கம் மற்றும் திருமுருகாற்றுப்படை. 80வது வினா மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, திருக்குறள். 81 ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், அகத்திணையியல். 82வது வினா அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், களவியல். உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், தொல்காப்பியத்துல கிளவியாக்கம். 84வது வினா மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், கற்பியல்ல. 85வது வினா மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. 86வது வினா புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், வேற்றுமையியல். 87வது வினா அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். 88வது வினா செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. 99வது வினா செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், புறத்திணையியல். 100வது வினா பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரும்பானாற்றுப்படை. 101 ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், கிளவியாக்கம். 102 முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியத்துல வினையியல். 103வது வினா வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞர் அறிவுமதி.
104வது வினா கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் தொல்காப்பியம், நன்னூல். 105 இடஞ்சொலி எழுத்துக்கள் யாவை? ட, ய, ழ. 106வது வினா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது? தொல்காப்பியம். 107வது வினா உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். 108வது வினா ஆழி அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஔவையார். 109வது வினா சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. 110வது வினா வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்றுப்பத்து. 111 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறியவர் யார்? கலிலியோ. 112 நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். 113 கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கார் 40. 114வது வினா நெடு வெண்ணூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. 115வது வினா கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. 116வது வினா தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார்? கபிலர். 117வது வினா திரவ பொருளை எவ்வளவு சுருக்கினாலும் அதன் உருவத்தை மாற்ற இயலாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் யார்? ஔவையார். 118வது வினா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார்? மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், இஸ்ரே அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரேவின் தலைவர் டாக்டர் க. சிவன். 119வது வினா தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 120வது வினா இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. கற்றல் தொடரட்டும், முயற்சி உயரட்டும், வெற்றி உங்களுடையதாகட்டும். மீண்டும் சந்திப்போம் இலக்கு வெற்றி படிக்கட்டு சேனலில். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வெற்றி பயணத்தை தொடங்குங்கள்.